Hi hello friends, நீங்க பார்த்துட்டு இருக்குது நம்ம டெக் தமிழ் சேனல். இன்னைக்கான வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம மாநில அரசுல இருந்து தரக்கூடிய கலப்பு திருமணத்துக்கான ஒரு அமௌண்ட்டை எப்படி நம்ம வாங்குறது அப்படிங்கறத இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். மத்திய அரசு தரக்கூடிய ஸ்கீம்ல இருந்து எப்படி அமௌண்ட்டை வாங்குறது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கேன். ஸோ நிறைய பேர் அதை வந்து இப்போ ஸ்டாப் பண்ணிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆனா அது ஸ்டாப் பண்ணியிருந்தாலும் கூட இப்போ இந்த ஒரு நம்ம ஸ்டேட்ல தரக்கூடிய இந்த ஒரு ஸ்கீம் மூலியமா 100% அமௌண்ட்டையும் கோல்டையும் உங்களால கண்டிப்பா வந்து வாங்க முடியும். இந்த வீடியோல தொடர்ச்சியா வந்து இதற்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்ன, இது எப்படி அப்ளை பண்ணணும், அது மட்டும் இல்ல இதுல என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்கு அப்படிங்கறத A to Z கிளியரா வந்து சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம வந்து பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர் கேட்கக்கூடியது கலப்பு திருமணம் இல்லாம நார்மலா எங்களுக்கு மேரேஜ் ஸ்கீம் இருக்கு அப்படின்னு வந்து கேட்கறாங்க. கண்டிப்பா அவங்களுக்கு மேரேஜ் ஸ்கீம் வந்து இருக்கு. இதற்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்ல இருந்து கல்யாணம் ஆகுறவங்களுக்கு ஒரு 50,000 ரூபாயும் நகையும் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த ஒரு ஸ்கீமை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா நிறைய வெல்ஃபேர், அதாவது நல வாரியத்திலிருந்து இந்த அமௌண்ட் வந்து கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால என்னுடைய வீடியோல நான் அடிக்கடி சொல்லக்கூடியது, கண்டிப்பா தொழிலாளர் நல வாரியமாக இருக்கட்டும் இல்லது உங்களுடைய தேவையான வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ல கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு நல வாரியத்துல உங்களுக்கு பதிவு பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்கீம்ஸ் வந்து அந்த நல வாரியத்துல வந்து கொடுப்பாங்க. நான் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய வெல்ஃபேர் என்னன்னு கேட்டீங்கன்னா லேபர் வெல்ஃபேர். இது கண்டிப்பா தொழிலாளர் நல வாரியத்தில் நீங்க ஒரு கூலி தொழிலா வேலை செய்றீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க இந்த பதிவு வந்து பண்ணிக்க முடியும். உங்களுடைய குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் வகுப்புல இருந்து ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு மேரேஜ், அந்த குழந்தைக்கு மேரேஜ் ஆகிற வரைக்குமே இதுல ஸ்கீம் வந்து கொடுத்துருக்காங்க. அதிகபட்சமா 20,000 ரூபாய் அப்படிங்கிற விதத்துல வந்து திருமண உதவித்தொகை வந்து கொடுத்துட்டு வராங்க. நார்மலா நீங்க எந்த கம்யூனிட்டி இருந்தாலும் அதுல வந்து உங்களுக்கு அமௌண்ட் 20,000 ரூபாய் கொடுக்குறாங்க. அதை மறக்காம இந்த தொழிலாளர் நலவாரியத்துல பதிவு பண்ணி அமௌண்ட் வந்து வாங்கிக்கோங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய ஸ்கீம்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு வந்து இன்டர் கேஸ்ட் வந்து மேரேஜுக்கு வந்து இந்த அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்க. கிளியரா வந்து தெரிஞ்சுக்கிட்டு எதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் நீங்க உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல்ல கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே ஒரு பெல் ஐகான் வரும், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்க போடக்கூடிய வீடியோஸ்ல உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்ம ஸ்டேட்ல வந்து எந்த ஸ்கீம் மூலமா தராங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு இன்டர் கேஸ்ட் மேரேஜ் அசிஸ்டன்ட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கீம்ல வந்து கொடுத்துட்டு வராங்க. இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, எவ்வளவு அமௌண்ட்லாம் வந்து தராங்க அப்படின்னு வந்து பார்க்கலாம். கண்டிப்பா இந்த இன்டர் கேஸ்ட் மேரேஜ் பண்றீங்க அப்படின்னா மினிமம் குவாலிஃபிகேஷன் நீங்க 10வது கண்டிப்பா படிச்சிருக்கணும். இல்ல 12வது படிச்சிருந்தாலும் ஓகே, இல்ல டிகிரி படிச்சிருந்தாலும் வந்து ஓகே. ஆனா கண்டிப்பா நீங்க மினிமம் குவாலிஃபிகேஷனா 10வது வந்து கண்டிப்பா வந்து படிச்சிருக்கணும். இப்போ நீங்க வந்து 10வது வந்து படிக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு தனி அமௌண்ட் ஆகும். இல்ல டிகிரி நீங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்கன்னா தனித்தனி அமௌண்ட்டா வந்து கொடுக்குறாங்க. ஒருவேளை நீங்க 10வது படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 25,000 ரூபாய் காசோலையாகும். பிளஸ் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 8 கிராம், அதாவது ஒரு பவுன் சொல்லக்கூடிய 8 கிராம்ல உங்களுக்கு வந்து தாலிக்கு தங்கம் அப்படிங்கிற விதத்துல வந்து கோல்டு வந்து கொடுத்துட்டு வராங்க. டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு 50,000 ரூபாய் பிளஸ் உங்களுக்கு 8 கிராம் வந்து தங்கம் வந்து கொடுக்குறாங்க. இந்த மொத்த அமௌண்ட்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 25 ரூபாய் தராங்கன்னா உங்களுக்கு 15,000 ரூபாய் கையில கொடுத்துருவாங்க. பிளஸ் 10,000 ரூபாய் உங்களுக்கு சேவிங்ஸ் வந்து போட்டுட்டு அதுக்கு இன்ட்ரெஸ்டும் சேர்த்து உங்களுக்கு பிறகு உங்களுக்கு அது வந்து கொடுத்துருவாங்க. அதே போல டிகிரியில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 30,000 ரூபாய் காசாலையும் 20,000 ரூபாய் உங்களுக்கு டெபாசிட் சேவிங்ஸ்ல வந்து போட்டுட்டு இந்த 8 கிராம் தங்கத்தையும் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா மணமகனோ இல்ல மணமகளோ யாராவது வந்து ஹையஸ்டா டிகிரி வந்து முடிச்சிருக்கீங்கன்னா அவங்க பேர்ல அப்ளை பண்ணுங்க. கண்டிப்பா அமௌண்ட் உங்களுக்கு அதிகமா கிடைக்கும். இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா மணமகளுக்கு 18 வயது கண்டிப்பா வந்து பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். உங்களுக்கு அதிகபட்ச வயது வரம்பெல்லாம் எதுவுமே வந்து கிடையாது. அதே போல நீங்க எவ்வளவு வருமானம் வாங்கியிருந்தாலும் சரி அதெல்லாம் வந்து கணக்கே கிடையாது. நீங்க எவ்வளவு வருமானம் இருந்தாலும் இந்த ஸ்கீமுக்கு நீங்க அப்ளை வந்து பண்ணலாம். கண்டிப்பா இந்த ஸ்கீமை வந்து உங்களுக்கு மேரேஜ் ஆகி 2 ஆண்டுகள் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கால அவகாசம் கொடுக்குறாங்க. அதற்குள்ள இந்த டீடைல்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த 2 வருஷத்துக்குள்ள நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த அமௌண்ட்டை உங்களால வந்து வாங்க முடியும். கண்டிப்பா நீங்க வந்து வேற ஜாதியில வந்து கண்டிப்பா கல்யாணம் பண்ணி இருக்கணும். அதை வந்து கிளியரா வந்து தெரிஞ்சுக்கங்க. நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ எஸ்சியில இருக்கவங்க எஸ்டியை கல்யாணம் பண்ணா அது வேற ஜாதி ஆகுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அப்படி உங்களுக்கு கிடையாது. நீங்க எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க எம்பிசி இல்லைன்னா பிசில இருக்கவங்கள மேரேஜ் பண்ணியிருக்கணும். அப்படி பிசி எம்பிசில இருக்கவங்க கண்டிப்பா எஸ்சி இல்லைன்னா எஸ்டில இருக்கவங்கள மேரேஜ் பண்ணியிருந்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி ஆவீங்க. அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்க ஓசில இருந்துட்டு எம்பிசி எஸ்சி எஸ்டி எதுவா இருந்தாலுமே இந்த ஸ்கீமுக்கு வந்து கண்டிப்பா நீங்க எலிஜிபிலிட்டி கண்டிப்பா ஆவீங்க. இதற்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா மேரேஜ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிருக்கணும். அதற்கு தேவையான மேரேஜ் ரிஜிஸ்டர் சர்டிபிகேட் கண்டிப்பா இருக்கணும். அதே போல 2 பேருடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட், அதாவது ஜாதி சான்றிதழும் நீங்க சப்மிட் பண்ற மாதிரி வரும். அதன் பிறகு மேரேஜ் இன்விடேஷன் அந்த பத்திரிகையை நீங்க சப்மிட் பண்ணணும். 2 பேருடைய ஆதார் கார்டையும் சப்மிட் பண்ணணும். அதன் பிறகு உங்களுக்கு
நேட்டிவிட்டி இருப்பிடமும் இதில் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி வருது. அதே போல் திருமணம் ஆகும்போது நீங்கள் ஜாயின் ஃபோட்டோ எடுத்துருப்பீங்களா, அந்த ஜாயின் ஃபோட்டோயும் இதில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். அதன் பிறகு எஜுகேஷன் சர்டிஃபிகேட், இப்போ நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் டிகிரி சர்டிஃபிகேட்டை வைக்கலாம் அல்லது டிசி வந்து வைக்கலாம். ஒருவேளை 10th முடிச்சிருக்கீங்கன்னா அதனுடைய மார்க் ஷீட் அல்லது டிசி வந்து கண்டிப்பாக வைக்கணும். அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைன்லேயே உங்களுக்கு வந்து இன்டர்காஸ்ட் மேரேஜ் சர்டிஃபிகேட்னு ஒன்று இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் அப்ளை பண்ணி கண்டிப்பாக வாங்கிக்கணும். ஸோ இந்த இன்டர்காஸ்ட் மேரேஜ் சர்டிஃபிகேட்டை இ-சேவையில் வந்து அப்ளை வந்து பண்ணலாம். அதே போல் இது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுவும் இ-சேவையில் தான் இருக்குது. இந்த இன்டர்காஸ்ட் மேரேஜ் சர்டிஃபிகேட்டையும் இதிலே இ-சேவையிலே வந்து அப்ளை வந்து பண்ணலாம். ஸோ அது எப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை அப்ளை வந்து பண்ணணும் அப்படின்னா சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த அப்ளிகேஷனை நம்ம வந்து கொடுக்கணும். இது எல்லாமே வந்து ஆன்லைனில் தான் வந்து இருக்குது, எதுவுமே வந்து ஆஃப்லைனில் முன்ன மாதிரி வந்து கிடையாது. இப்போ நம்ம சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க இந்த ஸ்கீமுக்கு நம்ம அப்ளை வந்து பண்ண போகிறோம். இப்போ உங்களுடைய க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் இ-சேவை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இ-சேவை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு துறை உள்நுழைவு, பயனர் உள்நுழைவுன்னு இருக்கும். நீங்கள் பயனர் உள்நுழைவில் கொடுக்குறீங்க அப்படின்னா சிட்டிசன் லாகின் அப்படின்னு சொல்லுவாங்க. 5 கேன் நம்பர் வரைக்கும், அதாவது 5 பேர் வரைக்கும் நீங்கள் உங்களால் வந்து சர்டிஃபிகேட் வந்து போட முடியும். துறை உள்நுழைவு கொடுத்தீங்க அப்படின்னா கடைக்கு யூஸ் பண்றாங்க பாத்தீங்களா, இ-சேவை அவங்கலாம் வந்து வச்சிருப்பாங்க. இப்போதைக்கு உங்ககிட்ட பயனர் உள்நுழைவு இருந்துச்சுன்னா பயனர் உள்நுழைவு பண்ணிக்கோங்க. இதற்கு யூசர் ஐடி பாஸ்வேர்ட்லாம் இருக்கும், அதை வந்து போட்டுட்டு கேப்சா இருக்கும், அதையும் வந்து போட்டுட்டு லாகின் வந்து கொடுத்துக்கோங்க. லாகின் பண்ண பிறகு பாத்தீங்கன்னா அதுல சோஷியல் வெல்ஃபேர் எங்க இருக்குன்னு பார்த்துட்டு கிளிக் வந்து பண்ணிக்கோங்க. இது அப்ளை பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு கேன் நம்பர் வந்து இருக்கணும். ஸோ அந்த கேன் எப்படி எடுக்கிறது அப்படிங்கறத சொல்லிடுறேன். இப்போ நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ஸ்கீம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா முத்துலட்சுமி ரெட்டி நினைவு இன்டர்காஸ்ட் மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம்னு இருக்கு. ஸோ இதில் தான் நம்ம வந்து அப்ளை வந்து பண்ண போகிறோம். ஜஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கேட்டிருப்பாங்கன்னா மணமகனுடைய கேன் நம்பரும் மணமகளுடைய கேன் நம்பர் வந்து கேட்டிருப்பாங்க. அதை கண்டிப்பாக நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கு. இந்த கேன் நம்பர் எப்படி எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பேஜில் உங்களால் கேன் ரிஜிஸ்டர் பண்ண முடியாது. நான் ஒரு கேன் நம்பரை ஜென்ரலாக நான் வந்து இப்போ ரிஜிஸ்டர் பண்ணுறேன். இதை நீங்கள் கேன் நம்பர்னா யாரெல்லாம் ஆன்லைனில் டிஎன் நம்பர் வரக்கூடிய சர்டிஃபிகேட்லாம் யாரெல்லாம் வச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக கேன் நம்பர் இருக்கும். இன்கம் சர்டிஃபிகேட், நேட்டிவ் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லாம் வந்து இந்த கேன் நம்பரை வச்சு வந்து போடுவீங்க. இப்போதைக்கு நான் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணி நான் வந்து என்னுடைய கேன் நம்பர் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கிறேன். நான் எதனா ஒரு சர்டிஃபிகேட்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன். நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த இன்கம் சர்டிஃபிகேட்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் ஓப்பன் பண்ண பிறகு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீட்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கேன் இருக்கா இல்லையா சொல்லிட்டு மொபைல் நம்பரை போட்டு சர்ச் பண்ணலாம், இல்லை ஆதார் நம்பரையும் சர்ச் பண்ணலாம். இப்போ நான் இந்த ஆதார் நம்பர் போட்டு சர்ச் பண்ணதுனால உங்களுக்கு கேன் நம்பர் வந்து இருக்குது. ஒருவேளை நீங்கள் கேனில் எடிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே கீழே இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸில் நீங்கள் கிளிக் வந்து பண்ணிவிட்டு அவங்களுடைய ஆதார் நம்பரை இங்கே வந்து போட்டுடுங்க. அதன் பிறகு அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை இங்கே வந்து மென்ஷன் பண்ணிவிடுங்க. இப்போ உங்களுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை கொடுத்துட்டு நீங்கள் கன்ஃபார்ம் ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் அந்த ஓடிபியை போட்டுட்டீங்க பிறகு உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் கேன் எடிட் டீட்டெயில்ஸ் இருக்கும். ஒருவேளை எதனா சேஞ்ச் பண்ணணும்னா இந்த எடிட் கேனில் டிக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களால் உங்களுடைய டீட்டெயில்ஸில் வந்து எடிட் பண்ணிக்க முடியும். இதில் எடிட் பண்ண முடியாத ஒரு டீட்டெயில் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுடைய நேம், டேட் ஆஃப் பர்த்தை உங்களால் வந்து எடிட் பண்ண முடியாது. ஸோ மற்றது எல்லாமே வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் மறுபடியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை கொடுத்துட்டு கன்ஃபார்ம் ஓடிபி வந்து கொடுத்துருங்க. ஓடிபி கொடுத்துட்டு இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கேன் நம்பர் வரும். அந்த கேன் நம்பர் எடுத்து நீங்கள் வந்து சேம் இதே போல் பார்த்தீங்க அப்படின்னா 2 பேருக்கு, அதாவது பையனுடைய கேன் நம்பர் எடுக்கணும், அது பொண்ணுடைய கேன் நம்பரை நம்ம எடுத்துக்கிட்டு இதில் வந்து நம்ம வந்து சர்ச் வந்து பண்ணலாம். இப்போதைக்கு இந்த பேஜ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் எரராக இருக்குது. ஸோ டேட்டா வந்து ஃபவுண்ட் ஆக மாட்டேங்குது. ஸோ இந்த மெத்தடில் மூலியமாக தான் நம்ம வந்து அப்ளை பண்ணணும். இது உள்ள படிச்சுன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த டீட்டெயிலாம் கொடுத்துட்டு நம்ம டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய இந்த சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த பேஜ் சால்வ் ஆன பிறகு உங்களுக்கு வீடியோ கண்டிப்பாக அதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத இன்னும் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். இப்போதைக்கு இந்த பேஜில் உங்களுக்கு லாகின் ஆச்சு கண்டிப்பாக லாகின் பண்ணி நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நேரம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தந்தால் மறக்காமல் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.